ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. அதுக்கு 1/2 kg சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் சிக்கனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது அதே பேனில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பட்டை, கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கடுகு முன்னாடியே சேர்க்க மறந்துட்டு, அதனால் கடுகு இப்போ சேர்க்க போகிறேன். கடுகு வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம், கடுகு சேர்க்காம கூட செய்யலாம். நான் இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயத்தை அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 15 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இதில் தண்ணியை ஊற்ற வேண்டாம், சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும் சிக்கன் வேகிறதுக்கு. பாருங்கள், சிக்கன்லேயே தண்ணி இருக்குது. சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரையான பிறகு அதில் சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். ஊற்றி ஒரு 20 நிமிஷம் இது வேக வைக்க போகிறோம். இதில் உப்பு காரம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்போ காரமோ கம்மியாக இருந்தால் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சு 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும், அதிகமாக குக் பண்ண தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண பிறகு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.